ஒரே இரவில் மாறிவிட்ட உலகம். நேற்று வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது மேலும் தீவிரமடைய போகின்றது. அமெரிக்கா ஈரானை அழிக்க போறாங்க. ஈரானினுடைய குடியிருப்புகள் மீது தாக்க போறாங்க. மொத்த ஈரானை அமெரிக்கா அழிக்க போறாங்கன்ற நிலைதான் இருந்தது. ஆனா தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அது எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கின்றது. சீஸ்ஃபயர் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த போர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த 3 நாட்டுக்குமே பெரிய அளவிலான இழப்புகள் இருக்கின்றது. உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது ஒரு 4-5 நாள்லயே ஈரான் அமெரிக்காவிட்ட சரணடைஞ்சிருவாங்க. ஈரான் அமெரிக்காட்ட தோத்துருவாங்க. அமெரிக்கா ஈரானை அழிச்சிடும்னு சொல்ற நிலைதான் இது போர் தொடங்க இருந்தது. ஆனா பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது தற்பொழுது 40 நாட்கள் நடந்திருக்கின்றது. 40 நாட்கள் பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு பெரிய அளவிலான ஒப்பீட்டு அளவுல அமெரிக்கா, இஸ்ரேலோட ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு பெரிய அளவிலான உயிர்ச்சேதமும் பெரிய அளவிலான பொருட்சேதமும் இருக்குது. இருந்தபொழுதும் பார்த்தோம்னு சொன்னா ஈரான் எந்த ஒரு இடத்திலையும் விட்டுக் கொடுக்கவில்லை. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருந்தார்கள். அதாவது இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கும் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருந்தார்கள். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா ஈரான் மீது நாங்க தாக்குதல் நடத்துறத 2 வாரங்களுக்கு நிப்பாட்ட போறோம்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயம் அவர் எப்ப சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா இறுதியாக இந்த போர்ல இறுதியாக பார்த்தோம்னு சொன்னா 39வது நாள் இறுதியாக பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு நான் 48 மணி நேர கால அவகாசம் கொடுக்குறேன். அந்த 48 மணி நேர கால அவகாசம் முடிகிறதுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கணும். அப்படி திறக்கவில்லைன்னு சொன்னா அந்த 48 மணி நேரம் முடிஞ்ச பிறகு நான் மொத்த ஈரானையும் அழிக்க போறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஈரானை கொடூரமாக தாக்க போறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா அந்த 48 மணி நேரம் முடிகிறதுக்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயரை அறிவிச்சிருக்கு. இதற்கு ஈரானும் ஒரு சில நிபந்தனைகளோடு ஈரானும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன நிபந்தனைகள் சொல்லி இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா இனிமேல் 2 வாரத்துக்கு நான் ஈரான் மீது எந்த விதமான போரும் நடத்த போவதில்லை, ஈரானை தாக்க போவதில்லை. இந்த டே ஆனது பிக் டே ஃபார் வேர்ல்ட் பீஸ் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கு. ஈரான் இதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நாங்களும் இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். இந்த 2 வாரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறோம். இந்த மொத்த போரையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை மையமா வச்சுக்கொண்டுதான் நடந்தது. இறுதியாக கூட பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தாக்கி ஈரானை அச்சுறுத்தி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கலாம்னு சொல்லி ஒரு நிலைப்பாடுல இருந்து, ஆனா இவ்வளவுதான் ஈரானை தாக்கினாலும் ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கவில்லை. அதே ட்ரம்புக்கு பெரிய ஒரு தலையடியாக இருந்தது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை 2 வாரத்துக்கு திறக்கிறாங்க. அதுவும் பார்த்தோம்னு சொன்னா ஈரானினுடைய ராணுவத்தினுடைய பாதுகாப்போட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு எந்த விதமான சேதமும் வராம நாங்களே அதை பாதுகாத்து வழி அனுப்பி வைக்கிறோம் சொல்ற நிலைக்கு தற்பொழுது ஈரான் வந்திருக்காங்க. இந்த 2 வாரம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்க போவதால பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய் விலைகள் பெரிய அளவில் குறைய போன்றது. இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்ட உடனே பார்த்தோம்னு சொன்னா எண்ணெய் விலை 8% உலக சந்தையில குறைஞ்சிருக்குது. இந்த போன வருஷம் பார்த்தோம்னு சொன்னா பேரல் ஒன்றுக்கு $69 இருந்தது. இந்த வருஷம் அதாவது இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கும் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா $117 வரைக்கும் உயர்ந்திருக்குது. தற்பொழுது இந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா அது $103 குறைஞ்சிருக்குது. ஆனா ஒப்பீட்டு அளவுல பார்த்தோம்னு சொன்னா $69 இருந்தது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா $103 வந்திருக்கின்றது. ஆனாலும் பார்த்தோம்னு சொன்னா 8% குறைஞ்சிருக்குது. இந்த 8% குறைஞ்சதாலே பார்த்தோம்னு சொன்னா நிறைய நாடுகளை பெரிய அளவிலான விலைகள் குறைய போகிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கும் இந்த எரிபொருட்களுக்கும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த 8% இந்த உலக சந்தையில எண்ணெய்க்கான விலை குறைஞ்சது பெரிய அளவிலான விலை மாற்றங்களை கொண்டு வரும். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த எரிபொருட்கள் விலை அதி பயங்கரமா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏறி இருக்கின்றது. அதெல்லாம் இனிமேல் குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை ஏற்றம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்டால பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. இலங்கை, பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகள் பெரிய அளவில் நன்மை பெற்றிருக்காங்க, பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. அவருடைய பொருளாதாரம் பெரிய அளவில் சரி செய்யப்படுகின்றது. இந்த போர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்ல பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தானுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில கூட பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான் தான் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை ஈரானுக்கு அனுப்பி கொண்டிருந்தாங்க. இப்ப கூட பார்த்தோம்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை கூட அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாட்டு தலைவர்களும் ஒரே மேசையில இருந்து வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது எங்க நடக்க போகுதுன்னு சொன்னா இஸ்லாமாபாத்ல தான் நடக்க போகின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கான முழு நடுவராக யார் செயற்பட்டிருக்கிறது சொன்னா பாகிஸ்தான் பிரதமர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான முழு நடுவராக செயற்பட்டிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையில நான் சொல்லியிருந்தேன் தானே ஈரான் ஆனது ஒரு சில நிபந்தனைகளோட ஒப்புக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. அது என்ன நிபந்தனைகள்னு சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த வேண்டும், அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் முழு கட்டுப்பாடும் ஈரானினுடைய கையில இருக்க வேண்டும்.
ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஈரானுடைய சொத்துக்கள் வந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் அடங்கலாக 10 முக்கிய நிபந்தனைகளோட தான் ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயர் ஆனது அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா, ஈராக்ல வச்சு ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். ஷெலி ஹெடில்சன் சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் வந்து கதீப் ஹிஸ்புல் அமைப்பினரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இது தொடர்பாக நாங்க ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். பார்க்காதாக்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பாருங்க. அந்த ஊடகவியலாளர் வந்து தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். என்னதான் இந்த சீஸ்ஃபயர் ஆனது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சீஸ்ஃபயர் ஆனது யாருக்கானதுன்னு சொன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கானதை தவிர லெபனானுக்கானது இல்ல. லெபனான் இதுல வந்து சேரவில்லைன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க ஈரானுக்கு மட்டும்தான் கொண்டு போட மாட்டோம், ஈரானை மட்டும்தான் தாக்க மாட்டோம், லெபனானை தாக்குவோம் என்றுதான் இதன் மறைமுகமான அர்த்தமாக இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த 2 வார போர் நிறுத்தமானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் திரும்ப திறக்கப்படுகின்றது. பாதுகாப்பாக அந்த பாதையூடாக கப்பல்கள் பயணம் செய்யலாம்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஒரே மேசையில அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது 2 வாரத்துக்கு மட்டுமானதாக இருக்க போன்றதா, அல்லது இந்த 2 வாரம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் போர் தொடங்க போன்றதா, அல்லது இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு நிரந்தரமான பேச்சுவார்த்தை இருக்க போன்றதா என்பது தொடர்பான விஷயங்களை வந்து நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.